அன்புமிக்க ஓய்வு பெற்ற நண்பர்களே, தோழர்களே, ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதுராமன், ரேவா அமைப்பின் மாநில மைய நிர்வாகிகளுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன். கடந்த சில தினங்களாக ரேவா அமைப்பினுடைய வழக்குகள், ரேவா அமைப்பினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் காணொளியிலே, வாட்ஸ்அப்பிலே பதிவிடப்பட்டு வருகிறது. அதையெல்லாம் ஏற்கனவே கடந்த காணொளியில் பதிவு செய்திருந்தேன். இப்போது இந்த காணொளியை பதிவு செய்வதன் நோக்கம், நம்முடைய வழக்குகளிலே, ரேவா நடத்தக்கூடிய வழக்குகளிலே இதர அமைப்புகள் எப்படி தலையீடு செய்கிறார்கள், எப்படி உள்ளீடு செய்கிறார்கள் என்பதை, அது சம்பந்தமான விளக்கங்களை, உண்மைகளை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய அமைப்பு பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வழக்குகளை நடத்தி, பல வழக்குகளிலே தீர்ப்புகளை பெற்று, அதனுடைய பலன்களை ஓய்வூதியர்கள் இன்றைக்கும் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நம்முடைய வழக்குகள், சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசாணை 142 எதிர்த்த வழக்குகளிலே சென்னையிலே ஒரு அவமதிப்பு வழக்கு, மதுரையிலே 2 அவமதிப்பு வழக்குகள் என்று 3 அவமதிப்பு வழக்குகளும், ஓய்வுகால சேமநல நிதி PRPF பென்ஷனுடைய அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலும், அப்பீல் வழக்கு ஒப்பந்தயோர்களை ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ரிட் அப்பீல் வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலுமான நிலுவையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக கடந்த காணொளியிலே பதிவிட்டிருந்தேன். இப்போது நேற்றைய தினம் கோவை பேரவையின் சார்பாக ஒரு காணொளி பதிவிட்டிருந்தார்கள். அதிலே ஓய்வுகால சேமநல நிதி வழக்கு PRPF வழக்கில் 12 ஆண்டு காலமாக ரேவா அமைப்பு நடத்தி வருகிறது. அதிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே அதிலே நாங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் தாக்கல் செய்திருக்கிறோம் என்று ஒரு காணொளியிலே கூறியிருந்தார்கள். ஒரு வழக்கிலே யார் இணைவது, எப்போது இணைவது என்பது சம்பந்தமாக நீதிபதிகள் தான் முடிவு செய்வார்கள். அந்த அடிப்படையிலே அவருடைய வழக்குகளை ஏற்கிறார்களா இல்லையா என்பது காலப்போக்கிலே தெரியும். நாம் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. ஆனால் இந்த PRPF வழக்கிலே இன்றைக்கு அவசரமாக உள்ளே வர வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது என்பதை உங்களது சிந்தனைக்கு பதிவிட விரும்புகிறேன். அநேகமாக அன்றைக்கு பணியில் இருந்த, இன்றைக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்கள்தான் இன்றைக்கு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஓய்வூதியருடைய ஒவ்வொரு வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் காரணம் என்ற உண்மையை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த அடிப்படையிலே தான் 92 உருவாக்கப்பட்ட ஓய்வுகால சேமநல நிதி திட்டம், அந்த திட்டம் உருவாக்கப்பட்ட போது தொழிலாளியுடைய வாழ்நாள் வரை அது கிடைக்கும் என்ற அந்த ஒப்பந்தத்திலே இருந்தது. அதற்கு மாறாக ஓய்வூதிய நம்பகம், குறிப்பாக அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் 2007ஆம் ஆண்டு 95 துவங்கி 92 துவங்கி 2007 வரை ஒரு 15 ஆண்டு காலம் முடிந்தவுடன் அந்த ஓய்வுகால சேமநல நிதியை நிறுத்தினார்கள். அதை எதிர்த்து பலகட்டமாக நாம் மனுக்களை கொடுத்து, நேரில் சந்தித்து முறையிட்டும் கூட தீர்வு ஏற்படாத நிலையில் WP 23-299/2009 என்ற வழக்கை நாம் தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கை தாக்கல் செய்த அது விசாரணையின் போது இன்றைக்கு உள்ளீடு செய்திருப்பதாக, இந்த வழக்கில் உள்ளாக நுழைவதாக சொல்லக்கூடிய அன்றைக்கு பணியில் இருந்த, இன்றைக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்கள் சொன்ன வாதம், ஏற்கனவே 92 இது உருவாக்கப்பட்டது, 98 பென்ஷன் திட்டம் என்பது உருவாக்கப்பட்டு விட்டது. ஆகவே ஒரு தொழிலாளிக்கு 2 பென்ஷனும் வழங்க முடியாது என்று சொல்லி அவருடைய வாதங்களை முன்வைத்தார்கள். அது நிர்வாக தரப்பிலே, ட்ரஸ்ட் தரப்பிலே முன்வைத்தார்கள். அந்த வாதங்களை நம்முடைய வழக்கறிஞர்கள் 2 பென்ஷனுக்கும் சம்பந்தமில்லை, இந்த பென்ஷன் என்பது 98 பென்ஷன் என்பது தொழிலாளிகளுடைய வருங்கால வைப்பு நிதியில் இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. ஓய்வுகால சேமநல நிதி என்பது எங்களுடைய சம்பளத்திலே, தொழிலாளியுடைய சம்பளத்திலே தனியாக பிடித்தம் செய்து வழங்கப்படுகிறது. ஆகவே இரண்டும்
ஒன்றல்ல, இரண்டும் வேறு வேறு என்று நம்முடைய வாதத்தை ஏற்று 20/4/2011 நீதியரசர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். இந்த 92 உருவாக்கப்பட்ட அந்த பென்ஷன் திட்டம் தொடர வேண்டும், ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிறபடி 20 வாழ்நாள் முழுவதும் வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை அளிக்கின்றார்கள். தீர்ப்பளித்த நாள் 20/4/2011. அந்த தீர்ப்பு வந்தவுடன் உடனடியாக இன்றைக்கு ஓய்வு பெற்ற அன்றைக்கு பணியில் இருந்த அதிகாரிகள் பென்ஷன் ட்ரஸ்ட் மூலமாக அப்பீல் செய்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரிட் அப்பீல் நம்பர் WA 1774/2011 என்ற வழக்கை 12/10/2011 அந்த வழக்கை தொடுக்கின்றார்கள். அந்த வழக்கினுடைய விசாரணையின் போது அந்த வழக்கினுடைய இடையிலேயே ரேவா அமைப்பு மற்றும் ஒரு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாம் தொடுக்கிறோம். இது சம்பந்தமாக ஓய்வுகால நலநிதி சம்பந்தமாக WP 26/116/2013 என்ற வழக்கை 19/11/2013 தொடுக்கிறோம். ஏனென்று சொல்லி கேட்டால் அந்த 13/2013 ஒப்பந்தத்திலே ஓய்வுகால சேமநிதி சம்பந்தமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே ஏதேனும் மாற்றம் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் நாம் அந்த வழக்கை தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்கிலே நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் ஏற்கனவே இதே போன்ற வழக்கு ரிட் அப்பீல் வழக்கு நிலுவையில் இருப்பதனால் அந்த வழக்கோடு இதையும் இணைத்து நடத்துங்கள் என்று 2 வழக்கையும் சேர்த்து ரேவா அமைப்பு அந்த வழக்கை நடத்தினோம். அந்த ரிட் அப்பீல் வழக்கு 1774/2011 என்ற வழக்கிலே 19/7/2023 தீர்ப்பளிக்கிறார்கள். நீதியரசர்கள் தீர்ப்பளிக்கின்றார்கள். டி. கிருஷ்ணகுமார் அவர்களும் குமரேஷ் பாபு நீதியரசர்கள் ஆகிய இருவரும் சேர்ந்து அந்த அப்பீல் வழக்கிலே தீர்ப்பளிக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு பெறுவதற்கு முன்பாக இடையிலே 2013 ஒப்பந்தம் 2015 கையெழுத்தாகிறது. அந்த 2015 கையெழுத்தாகின்ற போது இந்த ஓய்வுகால சேமநிதியை தொடர்ந்து நடத்த முடியாது என்று இன்றைக்கு ஓய்வு பெற்ற அன்றைக்கு பணியில் இருந்த அதிகாரிகள், அன்றைக்கு பணியிலிருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்கள் அரசு அமைத்த குழுவிலே அங்கம் வைத்து இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்ற பரிந்துரையை கொடுத்து அந்த அடிப்படையிலே பேச்சுவார்த்தையிலே ஒப்பந்த திட்டத்தை தொடர முடியாது என்று சொல்கிறார்கள். தொழிற்சங்கங்கள் கடுமையாக வாதிட்டத்தின் அடிப்படையில் 50 ரூபாய் பிடித்தம் என்பதை 150 ரூபாய் பிடித்தம் செய்து கொண்டு இந்த திட்டத்தை தொடர்ந்து நடைமுறைப்படுத்துவது, 25 வாழ்நாள் முழுவதும் என்பதற்கு பதிலாக 15 ஆண்டுகளுக்கு நடைமுறைப்படுத்துவது என்று 2013 அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி சில நாட்கள் சில மாதங்கள் ஓய்வுகால சேமநிதி வழங்கப்பட்டு வந்தது. மீண்டும் அது நிறுத்தப்பட்ட அடிப்படையில் நமக்கு ஏற்கனவே அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துகின்ற காலகட்டத்தில் இடையிலேயே 2016 ஒப்பந்தமும் வருகிறது. 2016 ஒப்பந்தத்திலே அன்றைக்கு பணியிலிருந்து இன்றைக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவர்களுடைய குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவின் சார்பாக இந்த திட்டத்தை தொடர முடியாது என்று அன்றைக்கு அவர்களுக்கு கையால் சங்கங்களாக இருந்த பலரை பயன்படுத்தி அந்த திட்டத்தை ஊற்றி மூடினார்கள். அந்த திட்டத்தை உருவாக்கிய போது தாங்கள் தான் உருவாக்கினோம், நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம், அந்த பென்ஷனுக்கு பெயரெல்லாம் வைத்தார்கள். அவர்களே 2016 ஒப்பந்தத்திலே 2018 ஜனவரி மாதம் கையெழுத்தாகின்ற போது அந்த ஒப்பந்தத்தை மூலமாக அதை நிறுத்திவிட்டார்கள். அந்த ஓய்வுகால சேமநிதி திட்டத்தை நிறுத்திவிட்டார்கள். ஆனாலும் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி நம்முடைய வழக்கிலே அவர்கள் வாதிட்ட போது நம்முடைய வழக்கறிஞர் இறுதி கட்ட விசாரணையின் போது இந்த 2016 ஒப்பந்தம் என்பது 1/9/2016 பிறகு ஆனவர்களுக்குத்தான் அது பொருந்தும். அந்த ஒப்பந்தம் என்பது அவர்களுக்கு பொருந்தும். நாங்கள் 2016 முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த திட்டம் பொருந்தாது என்ற நம்முடைய வாதத்தை ஏற்று நீதியரசர்கள் 31/8/2016 முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது போக மீதி இருக்கக்கூடிய தொகையை மீதி இருக்கிற காலத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டும் என்றும்
1/9/2016க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்கள் அதுவரை செலுத்தியுள்ள தொகையை, பிடித்தம் செய்துள்ள தொகையை வட்டி இல்லாமல் திருப்பி கொடுத்து விடுவது என்றும் அந்த ஒப்பந்தத்திலே ஏற்றுக்கொள்ள அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டது. அந்த தீர்ப்பை நிர்வாகம் அமுல்படுத்தாத நிலையில், அந்த தீர்ப்பின் மீது தீர்ப்பை ஏற்று அரசாங்கம் அமுல்படுத்தாத நிலையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு CP 557/2024 என்ற வழக்கை 16/7/2024 நாம் தொடுக்கிறோம். ரேவா அமைப்பு தொடுத்தது. அந்த வழக்கிலே பல்வேறு விசாரணைகள் முடிந்து இறுதியாக 16/7/2024 அன்று நீதியரசர்கள் டி. கிருஷ்ணகுமார் அவர்களும் குமரேசு பாபு அவர்களும் 15 ஆண்டுகளுக்கு 16க்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு இந்த ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும், அதற்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பிடித்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அந்த தீர்ப்பை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் யாரெல்லாம் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற பட்டியலை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்க சொன்னார்கள். நாம் சொன்னோம், இந்த விவரங்கள் பூராம் நிர்வாகத்திடம் இருக்கிறது, அவர்கள் சுலபமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னபோது நீதியரசர் மனுதாரராகிய நீங்கள் ரேவா அமைப்பும் அந்த பட்டியலை தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்ன அடிப்படையில் நாம் மாநிலம் முழுவதும் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அந்தந்த மண்டல நிர்வாகங்களிடம் விவரங்களை பெற்று யாரெல்லாம் எத்தனை பேருக்கு பெற முடியுமோ அந்த விவரங்களை பெற்று நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தோம். இதை சமர்ப்பித்த பிறகு இடைப்பட்ட காலத்தில் இந்த தீர்ப்பு வழக்கிலே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நீதியரசர் கிருஷ்ணகுமார் அவர்கள் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசராக சென்று விட்டார். அதற்கு பதிலாக சுரேஷ்குமார் என்பவர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத கால தாமதமாகத்தான் சுரேஷ்குமார் அவர்களை இந்த அமர்வில் நியமித்தார்கள். இந்த அமர்வு 26/2/2025 அன்று தன்னுடைய விசாரணையிலே பெட்டிஷனர் தரப்பு, மனுதாரர் தரப்பு பட்டியலை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் இதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும் என்றபோது அன்று ஆஜரான அரசு தரப்பிலே ஆஜரான அட்வொகேட், துணை அட்வொகேட் ஜெனரல், துணை அட்வொகேட் ப்ளீடர், அரசு வழக்கறிஞர் அவர்கள், நாங்கள் இதை நடைமுறைப்படுத்தி விடுகிறோம், சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளருடைய ஒப்புதலை பெற்று இணக்க அறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று சொல்லி அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த வழக்கை நீதியரசர்கள் தொடர்ந்து நடத்த இயலாத நிலையில் மீண்டும் அதை கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அநேகமாக ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக அந்த வழக்கை முடிவு செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை நம்முடைய அமைப்பு செய்திருக்கிறது. இத்தனை காலமும் இத்தனை நடவடிக்கைகளின் போதும் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்தவர்கள், தாங்கள் பணியில் இருந்தபோது இதை எப்படியெல்லாம் முடிக்க முடியுமோ முடித்து வைக்க முடியும், இதை எப்படியெல்லாம் ஒடுக்க முடியும் என்ற அடிப்படையில் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கியவர்கள், அரசு நியமித்த வல்லுநர் குழு, நிபுணர்கள் குழு, அதிகாரிகள் குழு, அதிலே அங்கம் வைத்த அதிகாரிகள் தான் இன்றைக்கு ஓய்வு பெற்ற பிறகு இன்றைக்கு திடீர் ஞானோதயம் வந்து இந்த ஓய்வுகால சேமநிலை நிதி வழக்கிலே நாங்களும் இம்ப்ளீட் ஆகி இந்த வழக்கை விரைவிலே முடிப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். நாம் சொல்வதெல்லாம் இந்த உண்மைகளை மறைப்பதற்காக, இந்த உண்மைகளை மறைத்துவிட்டு தவறான தகவல்களை, தவறான புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய அந்த பதிவுகளை நம்முடைய உறுப்பினர்கள் புறந்தள்ள வேண்டும். தேவைப்பட்டால் இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு விசாரணைகளையும், ஒவ்வொரு தீர்ப்புகளையும், ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஆவணங்களாக அந்தந்த மண்டல நிர்வாகிகளுக்கு, ரேவா அமைப்பினுடைய மாநில நிர்வாகிகளுக்கு ஒரு கையேடாக, ஒரு புத்தகமாக தருகிறோம். அதை வைத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட நமக்கு எதிராக வரக்கூடிய அந்த தகவல்களுக்கு, அந்த செய்திகளுக்கு நீங்கள் பதிலடி தர வேண்டும், எதிர்ப்பதிவு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம். வணக்கம்.